ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சத்தான முருங்கைக்கீரை சூப்பு தாங்க. அது எவ்வளோ ஈஸியாக செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு நம்ம என்னென்ன பொருள் சேர்ப்போன்னு பார்ப்போம். ஒவ்வொருத்தவங்க பருப்பு போட்டு கூட செய்வாங்க, அதை சாதத்தில் ஊற்றி சாப்பிடுவாங்க. நம்ம இதை வடிகட்டி குடிக்கிறதுக்கு தகுந்த மாதிரி தாங்க நம்ம இந்த சூப்பு செய்கிறோம். அங்கே எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு 5-6 சின்ன வெங்காயத்தை இடிக்கிற கல்லை வச்சு நல்லா இடித்து எடுத்துக்கலாம். ஒரு 5-6 பல் பூண்டு, அதையும் இடிச்சிட்டு எடுத்துக்கலாம். சூப்பராக இருக்குங்க, ரொம்ப நல்லது. கீரை பொரித்து அவ்வளோவா சாப்பிட மாட்டாங்கன்னு சொல்கிற பசங்களுக்கு இந்த மாதிரி சூப்பு வச்சு வடிகட்டி கிளாஸில் கொடுத்துட்டோம்னா நல்லா குடிப்பாங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. இது எலும்பு சூப்பு மாதிரியே இருக்குங்க. முருங்கைக்கீரை சூப்புங்கிற மாதிரியே இருக்காது. நம்ம வடிகட்டி கொடுத்துட்டோம்னா நம்ம பெரியவங்க கொஞ்சம் கீரையோடு சாப்பிட்லாம். சின்ன பசங்களுக்கு கீரை பிடிக்காது. அதனால் இந்த மாதிரி நம்ம சூப்பு செஞ்சு வடிகட்டி கொடுத்துட்டோம்னா அவங்க ஏதோ ஒரு சூப்பு அப்படின்னு நினச்சிட்டு குடிச்சிடுவாங்க. கீரை சூப்பு மாதிரி கொஞ்சம் கூட தெரியாதுங்க. இப்போ நம்ம ஒரு கடாயில் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நம்ம இடித்து வச்சுருந்த வெங்காயத்தையும் பூண்டையும் சேர்த்து ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயத்தோட பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு அந்த எண்ணெயில் வதக்கிக்கலாம். இப்போ நல்லா பச்சை வாசனைலாம் போயிடுச்சுங்க, நல்லா வதங்கிடுச்சு. இப்போ கீரையை சேர்த்துக்கலாம். இது நல்லா கொழுந்தான கீரைங்க, நம்ம வீட்டிலையே முளைச்ச கீரை தான் இது. எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். நல்லா கீரை அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. இதை பொரித்து சாப்பிட்டோம்னா நமக்கு அப்படியே கொஞ்சோண்டாக போயிடும். அவ்வளோ வதக்கினோம்னா ரொம்ப கொஞ்சமாயிரும். சரி, நம்ம சூப்பு வச்சோம்னா எல்லோரும் குடிக்கலாமேன்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி சூப்பு வச்சேன். அந்த வீடியோ நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்காண்டி நம்ம எடுத்து போட்டிருக்கோம். எல்லாருமே செய்வாங்க சூப்பு. இது கொஞ்சம் ஈஸியாகவும் வித்தியாசமாகவும் இருக்கும் நம்ம செய்கிறது எல்லாமே. ஒரு 2 நிமிஷம் கீரையை வதக்கிக்கலாம். பாருங்கள், கீரையை அப்படியே நம்ம அந்த காம்போடையே தான் கீரையை பிச்சு போட்டிருக்கோம். ஏன்னா ரொம்ப கொழுந்தாக இருக்கிறதுனால தனித்தனியாக கீரையை பிச்சு போட்டோம்னா நமக்கு ரொம்ப இதாகிற மாதிரி இருக்கும். இது காம்போடு நம்ம வடிகட்ட தானே போகிறோம், அதனால் கொஞ்சம் காம்போடு இருந்தால் அந்த காம்புலையும் சத்து, கீரையோட காம்புலையும் சத்து இருக்கும். அதுக்காண்டி அப்படியே காம்போடையே போட்டாங்க. இப்போ நல்லா வதக்கியாச்சு. இப்போ எவ்வளோ தண்ணி நமக்கு தேவையோ அவ்வளோ தண்ணி ஊற்றிக்கலாம். 4 பேர் குடிக்கிற அளவுக்கு இந்த சூப்பை நான் தயார் பண்ணேன். ஒரு கிண்ண அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். செம்பில் அளந்தோம்னா 1 செம்பு இருக்குங்க, அந்த அளவு நான் தண்ணி ஊற்றிருக்கேன் 4 பேர் குடிக்கிற மாதிரி. 1 ஸ்பூன் மஞ்சள் தூளும் போட்டிருக்கேன், அப்போ அதை சொல்ல மறந்துட்டேன். 1 ஸ்பூன் மஞ்சள் தூள். இப்போ நல்லா ஒரு 10 நிமிஷம் கொதிக்கட்டுங்க. கீரையிலேருந்து நல்ல சாரெல்லாம் இறங்கிரும். பார்த்திங்களா, சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம இதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். சூப்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதை நான் வடிகட்டிக்க போகிறேன். நான் சாப்பிட்டேன்னா கொஞ்சம் கீரையோடையே சேர்த்து சாப்பிடுவேன். இப்போ இது பசங்களுக்கு கொடுக்குறக்காண்டி இதை வடிகட்டிட்டேன். பாருங்கள், வடிகட்டினதுக்கப்புறம் இப்படி தாங்க இருக்குது. இதில் மிளகு சீரகம் பொடி பண்ணது அது 1 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். மிளகு சீரக பொடி சேர்த்துட்டு 1 ஸ்பூன் அளவு நெய் ஊற்றுங்க. சாப்பிடையில் நமக்கு எலும்பு சூப்பு மாதிரி இருக்குங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த 1 ஸ்பூன் நெய் ஊற்றுனீங்கன்னா இன்னமும் நமக்கு டேஸ்ட் அதிகமாக இருக்கும். அதுக்காண்டி தான் நான் எப்போவுமே இந்த மாதிரி வடிகட்டிட்டு 1 ஸ்பூன் நெய் ஊற்றி கலந்து கிளாஸில் ஊற்றி கொடுத்துட்றது. ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த கீரை இருந்துச்சுன்னா தான் அவங்களுக்கு இது கீரை சூப்புனே தெரியும், இல்லைனா இது எலும்பு சூப்பா அப்படின்னு கேட்பாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்களும் உங்கள் பசங்களுக்கு இந்த மாதிரி சூப்பை சத்தாக செஞ்சு கொடுத்து அவங்களையும் சத்தாக இருக்க வைங்க. நீங்களும் இந்த மாதிரி முருங்கைக்கீரை சூப் செஞ்சு வாரத்தில் ஒரு தடவை குடிங்க. ரொம்ப ஹெல்த்தாக இருக்கும்.
இப்போ இதை வந்து 2 கிளாஸில் ஊற்றி பார்க்குறதுக்கே எவ்வளோ கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். சூப்பரான ஹெல்த்தியான முருங்கைக்கீரை சூப்.